அதுக்கு இல்லடா, நல்லது கிட்டதெல்லாம் பார்த்தாண்டா ஒரு கல்யாணம் பண்ணணும். சீதாவும் சின்ன வயசுலேருந்து எதுக்குமே ஆசைப்பட்டதில்ல. நம்ம என்னதான் நல்லது கெட்டது ஜாதக பொருத்தம்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் வாழ போகிறது அவங்க தானே. அதான் அவள் ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். சூப்பர்ரா, லேட்டா டெசிஷன் எடுத்தாலும் கரெக்டா டெசிஷன் எடுத்திருக்கேன். ரவி, முத்துவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் முத்துவுக்கு அடுத்தவங்க மனசை குளிர வச்சுதான் பழக்கம். பெருமையா இருக்குதுடா. நீ ஒத்துக்காம விட்டிருந்தா இவ தங்கச்சியே ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா. எப்படான்னு இருக்கீங்கல்ல, இந்த ஓடுகாலி புத்தியெல்லாம் உங்க மூத்த பிள்ளைக்கு தான் இருக்குது. எங்க சீதா அப்படிலாம் எந்த காலத்திலையும் பண்ண மாட்டான். ஏங்க, அப்ப இந்த கல்யாணத்துல உங்களுக்கு முழு சம்மதம் தானே? அதான் வீட்டுக்கே போய் சொல்லிட்டு வந்துட்டேன்ல மீனா. நாளைக்கு அருண் வீட்டுல இருந்து வர சொல்லியாச்சு. நீங்களும் எங்களோட நாளைக்கு வீட்டுக்கு வருவீங்கல்ல? வரேன். உங்க எல்லாருக்கும் அந்த அருண் பிடிச்சவன் ஆயிட்டான். எனக்கு பிடிக்காதவன் தான். ஆனா என்ன பண்றது, குடும்பத்துல ஒரு நல்லதுனா நான் இருந்தானே ஆகணும். அதுவும் குறிப்பா என் பொண்டாட்டிக்காக நாங்க வந்தானே ஆகணும். இந்த மாதிரி நேரத்துல நான் உன் கூட இருக்குன்னு நீ ஆசைப்படுவேல்ல. எந்த கல்யாணத்துக்கு நீ போனாலும் அம்படியா என்னையும் கூட்டு போவ. உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி விடுவ? உண்மையிலேயே நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு நான் அதிர்ஷ்டம் தாங்க பண்ணிருக்கணும். பா, அந்த வீட்டோட மூத்த பொண்ணை நீ தான் அந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்த. நாளைக்கு சீதாக்கு கல்யாண விஷயமா பேச வராங்க. குடும்பத்துல மூத்தவர் நீ தான்ப்பா. நீ வந்துருப்பா. கண்டிப்பா வர்றேன்டா. நம்ம குடும்பம் அது. நான் வரலன்னா எப்படி? அத்தை, எங்க வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போது, நீங்களும் வரணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன்னை பொண்ணு பாக்குறதுக்கே ஒரு வம்படியா கூப்பிட்டதுக்கே வேண்டா வெறுப்பாதான் வந்தேன். இதுல உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவு பண்ண நான் வரணுமா? அதான் உன் குடும்பத்தை காப்பாத்த ஒரு தியாகி இருக்காரு, அவரை கூட்டிட்டு போ. தள்ளு. யார சொல்ற தியாகின்னு? வேற யாரு? அந்த வீட்டுக்கு தியாகி நீங்க தானே. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்தே தெரியலையா நான் தியாகிதான்? இந்தாங்க சார். தேங்க் யூ. சொல்லு மனோஜ். ரோகிணி. ஆமா, டீலரை பாத்துட்டியா? பாத்துட்டேன், ஷோரூம் தான் வந்துட்டு இருக்கேன். சரி, ஓகே, நீ வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். ரோஹிணி. வாங்க முருகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்க ஹஸ்பண்ட்? அவரு வெளியே போயிருக்காரு, வந்துட்டு இருக்காரு. இந்தாங்க, இதுல 1 lakh இருக்கு. தேங்க்ஸ்ங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரியான நேரத்துக்கு எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. வித்யா கிட்டயும் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே, நீங்களே சொல்லலாமே. எனக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா உங்களை தெரியும்ல. ஒருத்தங்கள எத்தனை வருஷமா தெரியுங்கிறது முக்கியம் இல்ல, அவங்க நமக்கு எவ்வளவு உண்மையா இருக்காங்கன்றது தான் முக்கியம். டைம் எல்லாரையுமே மாத்திடுது. ஒரு ஆள் திடீர்னு மாறிடுறாங்களா, இல்ல இத்தனை நாள் அவங்க போலியா இருந்திருக்காங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வித்யா கிட்ட சொல்லுங்க, நான் உங்க பணத்தை கொடுத்துட்டேன். பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஆனா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். ஒரு செகண்ட்ல இத்தனை வருஷ பழக்கத்தை தூக்கி போட்டுட்டா. அவ தான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணிட்டா. இதை நான் சொன்னேன்னு அவகிட்ட போய் சொல்லுங்க. சாரி, என்னால உங்க 2 பேருக்குள்ள. ஐயோ, நீங்க இதுக்கு எந்த வகையிலயும் ரீசன் இல்ல முருகன். நாம நல்லா இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட ரியல் ஃபேஸ் தெரியறதில்ல. நமக்கு கஷ்டம்னு ஒண்ணு வரும்போதுதான் நம்ம கூட இருக்கிறவங்க நிஜமா யாருன்னு வெளியே தெரியுது. பரவாயில்ல, நான் வித்யாவை ரொம்ப நம்பினேன். ஏன்னா என் லைஃப்ல இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவதான். நான் யாரும் இல்லாம இந்த ஊர்ல இருந்தப்போ அவதான் என் கூட இருந்தா. அவளுக்காக நானும் நிறைய பண்ணிருக்கேன். ஆனா அவ என்கிட்டயே இப்படி நடந்துப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எனிவே, உங்க கல்யாணத்துக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க எதுவும் நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வருது சகஜம் தானே, எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா எங்க மேரேஜுக்கு வரணும். அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. ஏங்க, இதெல்லாம் என்னங்க பிரைஸ் வருது? நியூ மாடல் தான், ஸ்டார்டிங் 20,000ல இருந்து இருக்கு. மேரேஜ் மட்டும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், வாங்கிக்கலாம்ல? கண்டிப்பா வாங்க, நான் உங்களுக்கு நல்ல ஆஃபர்ல பண்ணி கொடுக்கறேன். சரிங்க, அப்போ ஒரு நாள் நான் வரேன். வரேங்க, வரேன்.
கல்யாணி எப்படி இருக்க கல்யாணி? என்னாச்சு பேய பார்த்த மாதிரி நிக்கிற? கல்யாணி தானே உன் பேரு? ஒரிஜினல் பேர் சொன்னதுக்கே எப்படி பயப்படுற? அதுவும் கரெக்ட் தான். நீ கல்யாணியா இருந்தா பரவாயில்ல, ரோகிணி என்கின்ற கல்யாணி ஆச்சே. வேற ஏதாவது பேர் இருக்கான்னு உனக்கு? ஏய், இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப இங்க வந்த? நீ தான் என்ன மறந்துட்ட, ஆனா என்னால உன்னை மறக்க முடியல கல்யாணி. ஆனா ஒண்ணு ரோகிணி, நீ சாதாரண ஆளு கிடையாது, ஜெகஜால கில்லாடி. பாரேன், எவ்வளவு தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்திருக்க, எத்தனை பேரை ஏமாத்திருக்க, எவ்வளவு கதை சொல்லியிருக்க. இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். என்னையே ஆளை வச்சு கொல்ல பார்த்தல்ல, நல்ல வேலை எனக்கு ஆயுசு கெட்டி நான் தப்பிச்சிட்டேன். தேவையில்லாம நீ எதுவும் பேசிட்டு இருக்காத. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. எங்க அந்த கேனைய இல்லையா? அதான் உன் புருஷன். ஏய், மனோஜ பத்தி ஏதாவது பேசுன? பாரா, ரொம்ப தான் கோவம் வருது. இப்பவும் அவனை ஏமாத்திட்டு தானே இருக்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? நேரா நீயே விஷயத்துக்கு வந்துட்ட. இப்ப அர்ஜென்ட்டா எனக்கு பணம் வேணும். இப்ப என்கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. நானே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ தான் மலேசியால பெரிய பணக்காரியாச்சேம்மா. ஓ, இப்பதான் அந்த ரீல் எல்லாம் அருந்து போச்சுல்ல. சரி, அதை விடு. எனக்கு பணம் வேணும். குடுக்கலன்னா இன்னும் கஷ்டப்படுவ. ஏன்னா இப்ப நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நான் போட்ட பிச்சை. ஆமா, ஒரே ஒரு வார்த்தை உன் வீட்டுக்கு வந்து சொன்னா போதும்,